வணக்கமும் நமச்சிவாய. நாளைக்கு சனி பயிற்சி, அதை பற்றின நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க, வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம், பார்த்துக்குங்க, கேட்டுக்குங்க. சரிங்களா? எனக்கு தெரிந்ததே பகிர்ந்து கொள்கிறேன், தவறு இருந்தால் மன்னிக்கும். சரிங்களா? ஓகே. கும்பத்துக்கு வரார் இல்லையா சனி பகவான். மேஷராசிக்காரங்களுக்கு 7ஆம் நாட்டு சனி. இது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டியது. இந்த காதல் பொடுவீர்கள் பட்டிருந்தாலும் இந்த 2.5 வருஷம் தான் ஒன்றும் சக்ஸஸ் ஆக போகிறதில்ல. காதல்லாம் 2.5 வருஷம் கொஞ்சம் டைம் பாசிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு கஷ்டம் வரும், மனசு கஷ்டங்கள் வரும். பொதுவாகவே மேஷராசிக்காரங்களுக்கு இந்த 7 சனி இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் விரைய சனியாக இருக்கிறதுனால நான் சொல்கிறதுலாம் ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் அதை சுப விரயமாக ஆக்கிக்குங்க. அப்புறமா சின்ன குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் சுக்கரதோஷம் நடக்கும் மேஷராசினா. ஆனால் இந்த காதல் வயப்படுறது அதுலேருந்து தவிர்த்துக்குங்க. நல்ல படிப்பில் கவனம் செலுத்துங்க, நல்லா படிங்க, எதிர்காலம் நல்லா சூப்பராக இருக்கும். இடம் வாங்காதவங்களாம் இடம் வாங்குவீங்க, வீடு கட்டாதவங்களாம் வீடு கட்டுவீங்க. 7 சனியில் இருந்தாலும் கொஞ்சம் உடல்நலத்தில் அக்கறை செலுத்து கொள்ளுங்கள். சரிங்களா? ரிஷபராசி 11 சரி. இவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நேரம் நல்லா இருக்குது, பண வசதி வாய்ப்புகள் கூடும், வேலை வாய்ப்பு இதுலேருந்து இன்னொரு அடுத்த வேலைக்கு போகலாம், நம்மளுக்கு சம்பளம் கூடி வரும் அப்படின்ற வாய்ப்புகள்லாம் வரப்போகுது. வீட்டில் தாய் தகப்பன் இருந்தாங்கன்னா, வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்க. மற்றபடி யார்கிட்டையும் தேவையில்லாத வாக்குவாதங்கள், வீண் பேச்சு வாக்குவாதங்கள் வேண்டாம். மிதுனராசிக்காரங்க, மிதுனராசிக்கு 10ல் ஓகே நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் இவ்வளோ நாளாக ஏதாவது சால்வ் ஆகாத ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்ததுன்னா அது சால்வ் ஆகிடும். உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, இல்லை அஃபிஷியல் வேலை வாய்ப்புலையும் சரி, ஏதாவது இருந்தால் சால்வ் ஆகும். வீட்டில் பெரியவர்கள் அதே தான், வயதானவர்கள் இருந்தால் கொஞ்சம் பத்திரமாக இருக்கணும். கடகராசிக்காரங்க, கடகராசிக்கு 9ல் சனி வராது. அஷ்டமத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க. இவ்வளோ நாள் 5 வருஷமாக பட்ட பாட்டிலேருந்து திரும்பி வந்திருக்கீங்க, பரவாயில்ல. ஆனால் அஷ்டமத்தில் ராகு இருக்கான்றதை மறந்துடாதீங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருக்காதீங்க. உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்கனாலே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் யாராக இருந்தாலும் எந்த அட்வைஸ் பண்ணாலும் ஆராய்ச்சி பண்ணி முடிவு எடுங்க. சரிங்களா? மற்றபடி வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப பயபத்திரமாக போயிட்டு வாங்க. நமக்கு எப்படி உடல் செக்கப் பண்ணிக்கிறோம் அது மாதிரி வண்டியை ஃபுல் செக்கப் பண்ணி அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கடகராசி. அடுத்தது சிம்மராசி. சிம்மராசிக்கு அஷ்டம சனி. அதனால் உடல் ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் வரலாம். கணவன் மனைவிக்கிடையே எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரியாக இருங்க. குடும்பத்து நலத்தில் அக்கறையோடு இருங்க. கன்னிராசி. கன்னிராசிக்கு கண்டக சனி. இவங்களுக்கு உடல் ரீதியாக வயிறு சம்மந்தமான ப்ராப்ளங்கள் ஏதாவது வரலாம், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா ரொம்ப பிடிவாதமாக இருக்காதீங்க. நீங்கள் சொன்னதே சரி அப்படி இருக்காதீங்க, விட்டு கொடுத்து வாழுங்க. அதுதான் நல்லது. இந்த 2.5 வருஷம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. துளாராசி. துளாராசிக்கு 6ல் வராரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா 5லேருந்து 6க்கு வந்திருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பண வரவு ரொம்ப நல்லா அமையும். பணம் நீங்கள் கொடுத்துருந்த இடத்துலேருந்து இன்னும் வரலையே, வராது அப்படின்னு நினச்ச பணம் கூட உங்களுக்கு திரும்பி வரத்துக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஆச்சரியப்படுவீர்கள். நல்ல அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். ரொம்பவும் பிள்ளைங்களை அதட்டிகிட்டு இருக்காதீங்க, தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, உடம்பு ரீதியாக பத்திரமாக வச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல வர்றாரு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணமாகவர்களோ திருமணம் ஆகக்கூடிய சான்சஸ்லாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், கழிவு பாதைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அது இப்போது உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஆனால் நீங்கள் இயற்கையான வைத்தியங்கள் செய்து உடல்நலத்தை பார்த்துக்கணும். நீங்கள் அர்த்தாஷ்டம சனிலேருந்து வெளில வந்திருக்கீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது எப்போவுமே விருச்சிக ராசிகளுக்கு பிள்ளைகளால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவு, எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க, டென்ஷன் ஆவாங்க, மன அழுத்தம் வரும். அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. சரிங்களா? விருச்சிகம் ஆச்சு. தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன அர்த்தாஷ்டம சனி, 4ல் சனி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ரொம்ப பிரச்சனைகள்லாம் எதுவும் கிடையாது. சரிங்களா? என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னா
குடும்பத்தில் எல்லாமே நல்ல ஒரு சௌகரியமாக அமையும். உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கெல்லாம் உங்களை தேடி வரும். உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் அக்கறை செலுத்தினீங்கன்னா போதும். அந்த 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து நல்லா படிப்பீங்க, ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அப்புறம் வேலைக்கு போகிறவங்கெல்லாம் ஒரு எதிர்பாராத அளவுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனுசு. மகர ராசி. மகர ராசிக்கு உங்களுக்கு எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். உங்களுக்கு 7 சனி முடிஞ்சிடுச்சு, நல்ல சந்தோஷமாக தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் வெளியில் போகும்போதும் சரி, வீட்டில் இருக்கும்போதும் சரி, இந்த படிக்கட்டுங்க ஏறி இறங்கும்போது உஷாராக இருக்கணும். பாத்ரூம்லலாம் போயிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறன்ற பேர் வழியில் எண்ணெயெல்லாம் தேய்ச்சின்னு வழுக்கி கீட்டி விழுத்து சான்சஸ் இருக்குது. அதனால் வழுக்கரைச்சி ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் போடாதீங்க, ஜாகிரதையாக இருங்க. அடுத்த விஷயத்தில் தலையிடாதீங்க, உங்கள் விஷயத்தில் யாருமே தலையிட விடாதீங்க. சரிங்களா? கும்பராசி. கும்பத்துக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. கும்பராசிக்காரங்க எல்லாருமே மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கிறீர்கள். இருந்தாலும் நீங்களும் வந்து ஒரு வகையான வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் நீங்களும் பாதிக்கப்படுவீங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சினால் வேறு தொந்தரவு இல்லை. சனி பயிற்சி மட்டுமே பார்த்து சொல்ல முடியாது. மற்ற கிரகங்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். உலக ரீதியாக இப்போ நிறைய சண்டைகள் இதெல்லாம் வரத்துக்கு காரணம் என்னென்னா, அங்கே செவ்வாயும் கூட இருப்பதனால தான். அதை நல்லா தெரிஞ்சு நடந்துக்கங்க. உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது? கும்பராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. வீட்டில் குடும்பத்தில் பெண்கள் உங்களுடைய மனைவி சொல்கிறத தயவு செய்து கேளுங்க. வேறு வழி கிடையாது. சண்டைக்கு போகாதீங்க. எதுக்குமே வெள்ளை கொடி காட்டிடுங்க, சரண்டர் ஆகிடுங்க. ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் சரண்டர் ஆகிருக்கிறது தான் வாழ்க்கையில் சிறப்பாக அமையும். மீனராசிக்காரங்க உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க, சொல்லவே வேணாம். ஏற்கனவே வீடு வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க இன்னும் வீடுகள் வாங்கிறதுக்கு வசதிகள் வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கு சான்சஸ் உண்டு. இருந்தாலும் நீங்கள் விரயமாக பணத்தை செலவிடாமல் சுப காரியங்களில் செலவிடும்படி சொல்லு. சரிங்களா? மற்றபடி வயதானவர்களாக இருந்தீங்கன்னா உடல்நலத்தில் அக்கறை செலுத்தணும். ஒரு மாஸ்டர் செக்கப் செய்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த சனி பயிற்சியின் மூலம் யார் யாருக்கு என்னென்ன அவேர்னஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிந்த வரைக்கும் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.